வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் எப்பயுமே பாசிட்டிவ் நியூஸ், ரைட்? ஆர்விஎன்எல்க்கு வந்து 2 ஆர்டர் கிடைச்சிருக்கு. டெய்லி உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. செம்ம சேல்ஸ் டீம் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 339 crores மகாராஷ்டிரால மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து 130 வாரத்துல 2 வருஷம்னு வச்சுங்களேன். 2 வருஷம் 25 மாசம்னு வச்சுங்களேன். 25-26 மாசத்துல வந்து முடிக்கணும். நல்ல ஆர்டர் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஜார்க்கண்ட் ஏரியால அவங்க வந்து சொல்றது வந்து சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ன்றாங்க. அதுல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 167 crores வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் டிராக்ஷன் சிஸ்டம் இது எல்லாமே வந்து 18 மாசத்துல முடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ரெண்டும் சேர்த்துனா ஆல்மோஸ்ட் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப நாளா இந்த தலைவர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிசினஸ் மேன். பாம்பேல நீங்க காலையில 4 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜாகிங்ல இருப்பாரு. டெய்லி வந்து 10 கிலோமீட்டர் வந்து ஜாகிங் பண்ற பார்ட்டி. பிசினஸ் டாப் பீக்ல இருந்தப்பையும் சரி, கம்ப்ளீட்டா படுத்துக்கிட்டப்ப கூடயும் சரி, டெய்லி 10 கிலோமீட்டர் மனுஷன் ஓடுவோம். அனில் அம்பானிக்கு நிறைய பிரச்சனைகள் 2019ல ஆல்மோஸ்ட் அவரோட கம்பெனியை வந்து ஒழிச்சிட்டாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம இப்போதைக்கு அதை பேச வேணாம். அவரோட ஒரு கம்பெனி ஆர் பவர், ரைட்? ரிலையன்ஸ் பவர் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வந்து ஒவ்வொரு கம்பெனியா கடன் அடைச்சிக்கிட்டே வராங்க. நல்லா இருக்கு. ஸ்டாக் வந்து ஒரு உச்சத்துக்கு போச்சு, ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, உச்சத்துக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் 19 ரூபாய்க்கு வந்து கரெக்ஷன் ஆச்சு. லாஸ்ட் 5 daysல வந்து இன்னைக்கு 25 ரூபா, இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட். ஸ்டாக் வந்து கூடிய சீக்கிரத்துல அந்த கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ ஆயிடும். டெட் ஃப்ரீ ஆச்சுன்னா மேலே பறக்கும். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு டேட்ல பவர் செக்டார்ஸ் எல்லாமே எங்க போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இவங்களே வந்து இந்த கம்பெனியை வந்து பெருசாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல யாராச்சும் வந்து இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் 2 ஸ்டாக்கை பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஒன்று ஆர் பவர், இன்னொன்று வந்து ஜேபி பவர். இவங்க 2 பேருமே வந்து ரெடி ஃபார் எ டேக் ஓவர். வேற யார்ட்டாச்சும் ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி அட்வைசர், ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் பாட்டுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல ஒரு அட்வைசரை பிடிச்சி கன்சல்ட் பண்ணிட்டு, இல்லை நீங்களே உங்களோட ரிசர்ச் பண்ணி பை பண்ணணும்னா முடிவு பண்ணீங்க. சரி, அனில் அம்பானி பேஸ்ட் ரிலையன்ஸ் பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிட்டு வராங்க. 3 மேஜர் பேங்க் கிட்ட இருந்த கடனை முடிச்சுட்டாங்க. ஐசிஐசிஐ, ஆக்சஸ், டிபிஎஸ், இவங்க 3 பேர்த்திட்டையும் இருக்கிற கடனை வந்து முடிச்சுட்டாங்க. ரிலையன்ஸ் பவர் வந்து ஒரு 2100 கோடிக்கு இன்னும் வந்து ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஜேசி ஃப்ளவர் அசெட்ஸ் இவங்க கூட வந்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா எல்லா மேஜர் கடனும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பார்க்கலாம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாரு தலைவர், ஏஞ்சி வந்தே ஆகணும், வந்துருவாரு. சரி, அடுத்தது வந்து ஜூபிட்டர் வேகன்ஸ். இவங்களுக்கும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்றத விட இவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் பெருசா இல்லை, 271 கோடிக்கு வந்து ஒரு கம்பெனியை வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொன்னால், ட்ரெயினுக்கான அந்த வீல் இருக்கு தெரியுமா, அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி. இவ்வளவு நாள் இந்தியாவில் ட்ரெயின் ஓடுறதுல மேக்சிமம் 85 to 90% வீல்ஸை வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்து நம்ம பெரிய லெவல்ல வந்து வீல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஏற்பாடு நடக்கட்டும். இந்த கம்பெனி பேர் வந்து போனர் டிரான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நல்ல விஷயம். அட்லீஸ்ட் இவங்க வந்து ஜூபிட்டர் வேகன் ஏற்கனவே வண்டி பண்ணிட்டு இருக்காங்க, டப்பா பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயினுக்கானது. வீலை வந்து இன்னும் கூட பெரிய லெவல்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லதுதான். 270 கோடின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவங்க 1000 கோடி வரைக்கும் போடலாம். கவர்மெண்ட் கேன் சப்போர்ட். நம்ம இது பேசக்கூடாது, பட் எனிவே. அடுத்தது வந்து நம்ம கோல் பத்தி. நம்ம கோல் இந்தியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2015 அப்புறமாவே இந்தியாவுக்குள்ள நிறைய கோல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 80% வந்து கோல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் நம்ம இந்த விஷயத்த வந்து கட் டவுன் பண்ணலாம். சராசரியா வருஷத்துக்கு வந்து 45,000 கோடி வந்து இதுக்கு மிச்சம் பிடிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம். பட் ஸ்டில் போன வருஷம் 1.6% கோல் இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிமாண்ட் அவ்வளோ, இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தேங்க் காட் நிறைய சோலார் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு தெரியும், டெய்லி நம்ம நியூஸ்ல வந்து ஒரு நாள்
சோலார் 30 மெகாஹெர்ட்ஸ் 100 மெகாஹெர்ட்ஸ் 1000 மெகாஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மெகா வாட்ஸ் ரைட் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நல்ல விஷயம். இவங்க க்ளோஸ் அபவுட் 212 மில்லியன் டன்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஏப்ரல் டு ஜனவரி பீரியட்ல. சரி, எஸ்பிஐ கார்டு வந்து கோ பிராண்டிங் யார் கூட? டைட்டன் கார்டு கூட. டைட்டன் வாட்சஸ் இருக்குல்ல, டைட்டன் கம்பெனி கூட வந்து ஒரு கோ பிராண்டிங் கார்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம். எப்பயுமே வந்து 2 பிராண்ட் சேரும் போதும் ப்ராபப்ளி டைட்டன்காரங்க வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், இல்லை பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். எப்பயுமே வந்து கிராஸ் ப்ரமோஷன் இஸ் ஆல்வேஸ் குட். ஸ்டேட் ரன், அதாவது நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் SJVN இவங்க வந்து 4200 கோடி ரூபா ரெவென்யூ வரும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபைனான்சியல் இயர் 25 ஃபைனான்சியல் இயர்ல வந்து 2700 crores-உம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 1500 கோடியும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம், பெரிய அமௌண்ட் வரட்டும். துரோணாச்சாரியா ஏரியல் இன்னோவேஷன் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த நியூஸ். இவங்க வந்து ஹேட்ரோன்ஸ் ஏவியேஷன் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் அண்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம் நிறைய இடத்துல வந்து இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க கத்துக்கிட்டேன்னா ஒன்று கேம்ஸ் விளையாடலாம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு டேட்ல வந்து நிறைய இந்த ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் வந்து பயங்கரமா யூஸ் ஆகுது. மூணாவது டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுது. நாலாவது விவசாயத்துல மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அஞ்சாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் என்னது, கொரியர் கம்பெனிஸ் வந்து இப்போ யூஸ் பண்ண போறாங்க. மெயின்லி வந்து மெடிசன்ஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், ஜொமேட்டோ இல்லை நம்ம ஸ்விக்கிலாம் இருக்குல்ல, ரூம்ல உட்காந்து ட்ரோன் மூலமா உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நினைச்சு பாருங்களேன், ஸ்கைலேயே வந்து அதுக்குமா டிராஃபிக் ஜாம் ஆயிடும். NMDC ரைட், NMDC வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அயன் ஓர் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம், ப்ரொடியூசர்னு சொல்லலாம், அண்ட் எக்ஸ்போர்ட்டர். இவங்க வந்து ப்ரைஸை இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுவும் கீழே விழுந்திருக்கு. 200 ரூபா டன்னுக்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம். பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸும் வந்து குறைஞ்சிட்டு வருது. இந்தியாவோட ஸ்டீல் ப்ரைஸும் குறைஞ்சா நல்லது. டாடா சன்ஸ் ரைட், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து TCS-ஓட ஷேர்ஸை விற்றுருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் தான் விற்றோம், 9000 crores பக்கமாக நாங்கள் விற்றுருக்குறோம், 9000 கோடிக்கு விற்றுருக்குறோம், 2,34,00,000 ஷேர்ஸை வந்து நாங்கள் விற்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் நீங்க எடுத்து பாருங்களேன், வரிசையா இன்னைக்கு வந்து நியூஸ்ல RVNL 2 RVNL, அதுக்கப்புறமா ஜூபிட்டர் வேகன், அதுக்கப்புறமா நம்ம SJVN, அதுக்கப்புறமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா NMDC, அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெயில்டெல், எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். சூப்பர்ல, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் மட்டும்தான் வந்து இன்னைக்கு டேட்ல வந்து இவ்வளவு நியூஸ் வருது. இப்போ புரியுதா ஏன் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்லாம் பத்திக்கிட்டு மேலே போகுதுன்றது? இதுதான் உண்மை. தே ஆர் பிகம் மோர் எஃபிஷியன்ட், குச்சி எடுத்து ஓட்டுறாங்க. டெஃபினட்டா தேல் பி a வெரி குட் வெல்த் கிரியேட்டர். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் ஒரு 1.5 yearsல வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குன்றது உங்களுக்கு தெரியும். வர ஆர்டர்ஸ் பார்த்து அடுத்த வருஷம் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தால் என்ன நடக்கும்ன்றது நினைச்சு பாருங்க. எனிவே நியூஸ்க்கு வரலாம். ரெயில்டெல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 99 crores வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு பீகார் கவர்மெண்ட்ல இருந்து. இது வந்து June 24 வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது. என்ன ஆர்டர்லாம் தெரியல, பட் 99 crores-க்கு வந்திருக்கு. அடுத்தது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் நம்ம அதானி டோட்டல் கேஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, JV போட்டிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால் EV சார்ஜிங் ஸ்டேஷன். எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் ரைட்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதானி டோட்டல் கேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும், பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ், அங்கே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் பவர் கொடுக்கறது வந்து அதானி பவராக இருக்கும். ஏற்கனவே வந்து டாடா அது மாதிரி பெரிய லெவலில் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் டைப் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் ரைட் இந்தியன் ஆயில்ல எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. குட் ஐடியா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வரட்டும், EV பெரிய லெவல்ல வரட்டும். ஆனா மனசுல வச்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்தியா உலகத்திலேயே பெரிய லெவல்ல ஹைட்ரஜன் இன்ஜின் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துருச்சுன்னா இது எல்லாம்
காலி ஆயிடும். அடுத்தது வந்து கிராம்ப்டனுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, ரிசீவ்டு ஆர்டர் ஃப்ரம் ஹரியானா கவர்மெண்ட். எதுக்குன்னு சொன்னால் சோலார் பவர்ட் பம்ப் செட். நல்ல விஷயம். க்ளோஸ் அபவுட் 9 crores வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோலார் பவர் பம்ப் செட்ன்றது ஒரு காலத்துல நானும் இன்னொன்னு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர், வெரி குட் ஃபைனான்சியல் அட்வைசர் மிஸ்டர் விவேக் கார்வா, எனக்கு தெரிஞ்சு 2016 நினைக்கிறேன், 16 ஞாபகம் இல்லை, சக்தி பம்ப் வந்து பிலோ 80 rupeesல வந்து வாங்கணும். 80ல 45ல வாங்கணும். ஆல்மோஸ்ட் 220 வந்து வித்தோம். ரெண்டு பேருமே வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி வித்தோம். அப்போ 2016 இல்லை, கரெக்டா நான் வந்து மோடி வந்து ஜெயிச்சு வந்தார், பிரதமரா வந்தப்ப சக்தி பம்ப் வந்து பெரிய லெவல்ல சோலார் பவர் பம்ப்ஸை வந்து குஜராத்ல வந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க. நிச்சயமா வந்து நேஷனல் லெவல்ல வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ப்ரைஸ் வந்து அப்போ அந்த சமயத்துல போய் சார்ட் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தது வந்து ஸ்னைடர் எலக்ட்ரிக். இவங்க வந்து இந்தியாவில வந்து ஒரு 3200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அடுத்த சில வருஷத்துல, 2026க்குள்ள. நல்ல விஷயம். நீங்க பாருங்களேன், எல்லாம் வரதெல்லாம் வந்து கோடியில தான் வருது, சின்னது கூட வரல, எல்லாம் ட்ரிபிள் டிஜிட் தான் வருது. குட். இவங்க 2026க்குள்ள இந்தியாவில வந்து பெரிய லெவல்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போதைக்கு ஒரு டோக்கன் வச்சுங்களேன், ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வித்தின் இந்தியா ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். இந்தியா வந்து ஒரு மேஜர் ஹப்பா இருக்கும், ப்ரொடக்ஷன் ஹப்பா இருக்கும்ன்றது சொல்லி இருக்கிறாங்க. நல்ல விஷயம். இவங்க வந்து ஏற்கனவே இந்த 100 கோடி போட்டிருக்காங்களே, எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கூலிங் சிஸ்டம். எந்த கூலிங் சிஸ்டம்? டேட்டா சென்டருக்கான கூலிங் சிஸ்டம் பெங்களூர்ல வந்து போட்டிருக்காங்க. செபி, அது எப்படிடா நாங்க இல்லாத நியூஸான்றது சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து டே நிறுத்துங்கடான்னு சொல்லியிருக்கிறாங்க. யார? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. இன்னமெல்லாம் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்டர்நேஷனல்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து போன வருஷமே இந்த லெவல்லாம் முடிஞ்சு போச்சு. 2022 ஜனவரியிலே வந்து அந்த லெவல் முடிஞ்சு போச்சு. நாங்க சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் மேக்சிமம் வந்து 1 பில்லியன் அண்ட் ஓவராலா எல்லாரும் சேர்ந்து $7 பில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். முடிஞ்சே ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆகுது, நிறுத்துங்க. இதுல வந்து ஃபர்தர் ஃபண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வராதீங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததும் செபி தான் டு டெஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து என்னது T+0 ரைட் செட்டில்மெண்ட். இது வந்து ரியல் டைம் செட்டில்மெண்ட்டா இருக்கும். இது வந்து ஒரு சின்ன புரோக்கர், ஒரு சின்ன குரூப் ஆஃப் புரோக்கர் கூட தான் வந்து பண்றாங்க. மார்னிங் 9:15ல இருந்து 12:30ல 1:30 வரைக்கும் ரியல் டைம் செட்டில்மெண்ட் பண்ண போறாங்க. இது வந்து இப்போ இந்த அடுத்த ஒரு 6 மாசம்ல ஒரு வருஷம் ட்ரையல் பண்ணதுக்கு அப்புறமா ரியலா வரும். ஏற்கனவே சைனா மட்டும்தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தது இந்தியாவும் வரும். ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில் நடக்கிற வால்யூம் உலகத்துல வேற எங்கேயுமே வால்யூம் கிடையாது. ஸோ வந்துச்சுன்னு சொன்னால் வில் பி அ லீடர். ஏற்கனவே யூபிஐ சூப்பர் டூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ யூபிஐயோட லிங்க் பண்ணும் போதும் ப்ராப்பரா பண்ண முடியும்ன்றது ஒரு சின்ன நம்பிக்கை. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.